வணக்கம் கோவை மேல் நேயர்களே, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய அலுமினை மீட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த அலுமினை மீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அலுமினை காங்கிரஸ். இந்த அலுமினை காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் பிஎஸ்சி பாலிடெக்னிக் காலேஜ் மாணவர்களுக்கான நடக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களுடைய இந்நாள் சந்திப்பு தான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 64 ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கிறாங்க. 64 ஸ்பீக்கரும் அவங்க முன்னால் படித்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணி பேசுகிறாங்க. அதில் 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசுகிறாங்க. இந்த ஈவெண்ட் மூலிமா வந்துட்டு இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு அன்றைக்கி கிடைக்க போகிற அந்த முன்னாள் படித்த அந்த மாணவர்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் கேப்பை ஃபில் பண்ணுறது எப்படின்றத பொறுத்தும் பேச போகிறாங்க. ஸோ சுமார் 2000 மாணவர்கள் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குது. 4 வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நாஸ்டாலஜியாக நிறையா பேருக்கு பழைய மாணவர்களுக்கு அந்த ஒரு இடத்து காலேஜுக்குள்ளே வரும்போது அந்த பழைய நாள் ஞாபகங்கள் எல்லாமே மிகவும் ஹாப்பியாக இருந்திருக்குது. நிறைய பேர் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நிறைய பேரை போய் we are going to meet today and students கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம், we are going to ask them how they felt today during this event. So வாங்க போலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்த இந்த ஒரு அலுமினை காங்கிரஸ் நாலேஜ் கனெக்ட் மீட்டில் அப்பேரல் இன்ஜினியரிங் டிவிஷனுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தான் மிஸ்டர் கார்த்திக். இவரை பற்றி நம்ம தகவலை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பாஸ்ட் அவுட் ஆனேன். நான் இப்போ வந்து ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் ஆஸ்ட்ரோ இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் திருப்பூரில். எனக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டு இங்கே வந்து அட்ரஸ் பண்ண சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி டு ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பீப்புள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்தனால வந்து அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண பிஹெச்டி டெக் அலுமினி அசோசியேஷனுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். நான் இந்த காலேஜ் 2009 விட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ பீன் கம்மிங் டு த காலேஜ். ஸோ ஒரு வாட்டியும் காலேஜ் வரும்போது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ அதே டிபார்ட்மெண்ட் ரூம்ஸ், அந்த பில்டிங்ஸ், கேன்டீன், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு வாட்டியும் வரும்போது லைக் ஐவ் கம் மெனி டைம்ஸ் ஃபார் ரெக்ரூட்டிங் பீப்புள், காலேஜ்லேருந்து ஹையர் பண்ணுறதுக்காக வரும். பட் when I come to actually share a knowledge, it's a very different aspect. So வந்து இந்த வாட்டி it was very special. ஏன்னா நான் இந்த வாட்டி I came to talk about my research about onion prices in elections in India. So வந்து it's a big thing for me. And எல்லா மாணவர்களும் வந்து ரொம்ப they were very very happy about this entire topic and it was a very useful conversation. நிறைய questions கேட்டாங்க. They want to talk more about it, so it's very good. I'm getting the Young Alumni Award, so I got nominated for it, which is one more proud moment for me. So me coming back here, getting an award and at the same time talking to students and creating a change is what I want. So ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது. லைக் வந்து காலேஜ் ஒரு வாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஷுவர் எல்லாரும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தேர் ஆல் பிக் ஸ்பீக்கர்ஸ், ரொம்ப பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ தான் இன்னும் வந்து ஐம் ஸ்டில் க்ரோயிங். ரொம்ப சந்தோஷம். ஹாய் சார். ஹாய். How was the event today, sir? How do you feel? Nostalgia எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? It was great. In fact, it is great to come back to the college and give back to the community, our student community. So it was a great experience, I should say. ஓகே சார். ஸோ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினை வந்து நீங்கள் பேசும்போது வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வந்துட்டு பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ராக்டிங் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது how do you feel PSG is going forward, sir? Yeah, of course, yes. In fact, when compared to other colleges, I think the PSG is far ahead of many other colleges, I should say, in terms of infrastructure, in terms of their interaction. It was a very interactive session. In fact, the session which I conducted was based on the soft skills and MCA project work. So I was also handling, apart from soft skills, I was also handling the session on MCA project work guidelines. So what they
have to do before, you know, doing the project, while executing the project, and while completion of the project. So it was a great interactive session, and நிறைய கேள்விகள் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, students, there was many students asked many very useful questions which actually the industry would love to answer. So it was very, very interactive, informative, and they enjoyed a lot, and I had an excellent feedback as well. ஓகே சார். ஸோ இந்த ஈவெண்ட் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல மொமெண்ட், ஆஃப்டர் லாங் டைம் ஏதாவது ஸ்டாஃபை மீட் பண்ணிங்களா? உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க இங்கே இருக்கிறாங்களா? யாராவது மீட் பண்ண முடிஞ்சுதா? பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடிஞ்சுதா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? It was a real touching moment, I should say. I was able to meet all my old lecturers, professors, and my classmates who are right now who are also working in the, you know, working as faculties. So it was a real touching moment, I should say. Thank you so much, sir. Wish you all the very best. Hello, sir. ஹலோ, ரொம்ப சந்தோஷம் சார். நாலேஜ் கனெக்ட் ஈவெண்ட்டுங்கிறது வந்து இந்த அலுமினி காங்கிரஸ் 2018 இருக்கிற ஒரு செக்மெண்ட். இது வந்து ப்ரீ காங்கிரஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். தெர் ஆர் குவைட் அ ஃபியூ டிஸ்டிங்விஷ்ட் அலுமினிஸ். ஒரு கிட்டத்தட்ட 65 அலுமினிஸு ஒரு 30 செஷனில் வேறு வேறு டாபிக்ஸில் பேசியிருக்காங்க. அது வந்து அவங்களோட இங்கே படித்த இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு, கிவிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ், கரியர் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், அது மாதிரி ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இந்த 65 பேரும் வந்து ஃப்ரம் வேறு ஊர்லேருந்து வராங்க, வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு இன்னும் இதில் 4-5 பேர் வந்து வீடியோ செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே எஃபெக்டிவாக நடந்திருக்கு. ரியலாக பார்க்க போனால் ஒரு அலுமினி வாட் ஹீ கேன் கிவ் பேக் டு த காலேஜ் அப்படின்னு பார்த்தா, மோர் தேன் மணி ஆர் மோர் தேன் எனி திங், sharing the knowledge to their students, which is the best part of it. இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இது வந்து நம்மளது 4th எடிஷனாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 3 எடிஷன் நடந்திருக்கு. இந்த தடவை தான் த மேக்ஸிமம் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. அபவுட் 65, 63 சொன்னாங்க. இன்ஃபேக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தி 2 பேர் வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு 65 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் 2000 பீப்புள் ப்ளஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. we have banners, அது இது நீங்கள் பார்க்கலாம், இவங்க காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். so many people has shown interest and parallel நடந்திருக்கு, very successfully போயிருக்கு. I think it's all about that. Thank you so much, sir. Hi, sir. Hello. சார், இந்த ஈவெண்ட் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ரியலாக என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். சார், இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார், இன்ஜினியரிங் படித்தா வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து பப்ளிக் மத்தியில் வந்து மூவிஸ் மூலிமா நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் ரியல் சினாரியோ இன் இன்ஜினியரிங் என்னென்னு நினைக்கிறீங்க சார்? அதே போல் வந்துட்டு இன்ஜினியரிங் சில விஷயங்கள் இருந்தால் மட்டும் தான் மக்கள் அங்கே கூடுவாங்க. இன்ஜினியரிங்க்கு இன்றைக்கி வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது த ப்ரெசன்ட் சினாரியோ, ரியல் சினாரியோ என்னென்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பட் அந்த இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ஸ்கில் கேப் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ இது மாதிரி இன்ட்ராக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அலுமினி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஸ்கில் கேப்ஸ் எல்லாம் சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் சார். ஹலோ சார். இந்த ஈவெண்ட் எப்படி போயிருக்கு, உங்களுடைய ஒரு ஃபீலிங் சொல்லுங்கள் சார். இங்கே படித்து ரொம்ப சாதித்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்த ஒரு யங் அலுமினின்னு சொல்லி போட்டு ஒரு 9 பேர்த்துக்கு நாங்கள் அவார்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து ஒவ்வொரு வேரியஸ் ஃபீல்டில் அவங்க வந்து ஒரு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க, அவங்கள அவார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே படித்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பீப்புளில் நாங்கள் வந்து ஹானர் பண்ணுறோம். அவங்களோட சர்வீஸ் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இருந்துச்சுங்கிறதுக்காக, மற்றும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை உலகம் முழுக்க அவங்களுடைய சர்வீஸ் இருந்துச்சு, அவங்களெல்லாம் ஹானர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து எங்கள் அலுமினஸ் வந்து ஆஸ்கார் அவார்டிஸ் இருக்காங்க, புலிச்சர் அவார்டிஸ் இருக்காங்க, நிறைய அவார்டிஸ் இருக்காங்க, நிறையா சிஇஓஸ், நிறைய ப்ரொஃபஸர்ஸ், டாக்டரேட்ஸ் அண்டு ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்கவுங்க பெரிய லெவலில் சாதனைகளை பண்ணிகிட்ருக்காங்க. நாட் ஓன்லி இன் இன்ஜினியரிங், அவங்க வந்து பேங்கிங் செக்டாரில், இன்ஃபேக்ட் சினிமா ஃபீல்டில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப பேர் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய ஜெயின்ஸ் எங்கள் இண்டஸ்ட்ரி காலேஜிலிருந்து பாஸ் அவுட் ஆகிருக்காங்க. அவங்களெல்லாம் கூட நாங்கள் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் வந்து எங்கள் அலுமினியுடைய மேஜர் ஸ்ட்ரென்த்து.
கோயம்புத்தூரில் எங்கள் அலுமினஸ் கிட்டத்தட்ட ஃபியூ தௌசண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் பிஹெச்சினுடைய அலுமினஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு புது பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க அந்த தேவையை புரிஞ்சுக்கிறாங்க, அதை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் பிஹெச்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய ஆண்டர்ப்ரனர் எவ்ரி பேட்ச் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிகம்ஸ் ஆண்டர்ப்ரனர். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். அந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கு பிஹெச்சியினுடைய இந்த மாதிரி அலுமினைஸ்னுடைய கனெக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய மோட்டோ. தேங்க்யூ ஸோ மச் சார். How was the event today? நான் ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே வரேன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஈவெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சு? என் பேர் சபரி விஷ்ணு. ஸோ எம்சிஏ ஈவெண்ட் பற்றி சொல்லப்போனால் எங்கள் அலுமினஸ் மிஸ்டர் சரவணகுமார் அவர் தான் வந்து எங்களுக்கான செஷன் எடுத்தார். ஸோ அந்த செஷன் எப்படின்னா, நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு கம்பெனியில் போய் எங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா இதுவுமே வந்து எங்களை ப்ரீ எக்யூப் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே அவர் நல்லபடியாக சொல்லியிருந்தார். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கௌதம், செகண்ட் எம்சிஏ. அண்ட் அலுமினஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹவு டு ஒர்க், ஒரு டீமில் இருந்தோம்னா எப்படி ஒர்க் பண்ணலாம், அவங்க எப்படி நம்மளோட ஒர்க் எப்படி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதில் எப்படி நம்ம ஒரு டீமில் இருந்தால் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹாய், நான் கௌதம். ஆக்சுவலி எங்கள் அலுமினஸ் வந்துட்டு மிஸ்டர் சரவணன் அவர் சொன்னோம் என்ன, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை போய் ஒர்க் பண்ணும்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணும்போது டைம் நம்ம எப்படி கீப் அப் பண்ணணும், ஸோ ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் பேர்? ஹாய், ஐ எம் த்ரிஷ்யா. நான் செகண்ட் இயர் எம்சிஏ படிக்கிறேன். இவங்க கம்பெனியில் போய் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தவிர இல்லை, அதை தவிர நம்ம காலேஜில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயன்றது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷனை தவிர்த்து நான் கேள்விப்பட்ட அளவுக்கு எம்சிஏல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி நிறையா சொன்னாங்கன்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி உங்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுக்கு எந்த வகையில் இந்த ஈவெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே எம்சிஏங்கிறது வந்து நாட் லைக் ஜஸ்ட் எம்சிஏ மாதிரி, ஒரு எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு குரூப்பாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முதல் கொண்டு நம்ம இங்கே கற்றுக்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடாக தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வணக்கம் கோவை மேல் நேயர்களே. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நடக்கக்கூடிய இந்த அலுமினை காங்கிரஸான ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்பாக இருக்க போகுது நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல மாணவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாள் மாணவர்கள் அனைத்துமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியில் படிச்சுட்டு மிகப்பெரிய ஆளாக இருந்து வராங்க. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நாலேஜ் அதை இங்கே ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலேஜ் கனெக்ட். இந்த ஈவெண்ட் மூலிமா இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இவர்களுக்கு தேவையான அனைத்து சில விஷயங்களையுமே ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் கொடுக்கறது தான் இந்த ஈவெண்ட்டினுடைய ஒரு முன்னணி வேலையாக இருக்குது. இதில் இந்த ஈவெண்ட்டில் அப்பேரல் டெக்னாலஜியை சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனத்தினுடைய ஒரு பர்சன் ஹி ஹாஸ் கம் ஹியர் அண்ட் ஹி ஹாஸ் ஷேர்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை பற்றி மாணவர்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, இந்த செஷன் மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்கிறத நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். எஸ், இந்த ஈவெண்ட் எப்படி போச்சு? ஹவ் வாஸ் த ஈவெண்ட்? Higher studies oda importance இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. So you were able to get lots of information. Right. So இந்த ஈவெண்ட் மூலிமா வந்துட்டு இன்னைக்கு சார் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன பாயிண்ட்டாக சொல்லுவீங்க டக்குன்னு? சார் இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் இருக்கிறாங்களா இந்த இண்டஸ்ட்ரியிலும் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள். நல்ல ஒரு படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு எங்களை மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறையா இந்த மாதிரி ஸ்கோப் இருக்குமோ, இந்த மாதிரிலாம் நம்மளோட பர்சனாலிட்டியை வளர்த்துக்கலாமோ, இந்த மாதிரிலாம் வி கேதர் மெனி இன்ஃபர்மேஷன். அண்ட் எங்களுக்கு வந்து எங்கள் அலுமினிஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்க, இந்த மாதிரி யூ கேன் அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப் பெட்டர் தென் பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் யூ, யூ கேன் ஸ்பார்க் லைக் அ ஸ்டார். அந்த மாதிரி தான் தே ஹேவ் செட் அஸ். We got very good in the current in the இருக்கிற வேர்ல்டில் வந்து we got many information that you have such this kind of things and here and there அப்படின்னு we got many information. Awesome. So வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு she has given a feedback that இந்த ஈவெண்ட் மூலிமா she has really got inspired. We can ask something from boys சைடில் இருந்து கொஞ்சம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு தம்பி? ஃபீல் பண்ணுங்க, சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து சொல்லணுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், அது வந்து நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது,
எங்கள் சீனியரே வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்து பழகின ஒரு சீனியர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், அதாவது டீச்சர் சொல்கிறது வேறு, நம்ம கூட ஒரு பார்த்து படிச்சுட்டு நம்ம கிளாஸ்லேயே உட்காந்துட்டு எந்திரிச்சு போன ஒரு சீனியர் சொல்கிறது வேறு. அது சொல்கிறது வந்து சொன்ன விதம் அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஹையர் ஸ்டடீஸில் என்ன படிக்கலாம், அப்புறம் அப்ராட் போகிறதுக்கான ஐடியாவும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எப்படியெல்லாம் வந்து வெளியே போய் நம்ம நடந்துக்கலாம், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வெளியே கேதர் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது சார், ஹையர் போகிறதா இல்லை டு கெட் பிளேஸ்ட் அப்படிங்கும்போது. ஸோ வி காட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் ஃப்ரம் ஹர். வாட் ஷி செட் இஸ், உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்க யாரோ அவங்கக்கிட்ட உங்களோட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க. மேபி இது பேரண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக யார் பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க. இதர் பிளேஸ்மெண்ட் இஸ் பெட்டர் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பெட்டரா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இருந்த அந்த 45 மினிட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யூர் ஐடியாஸ் வித் அஸ் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். Thank you.